களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை. தலைப்பு ஈறு நோய்கள். ரசாயன பசை, புகையிலை, டீ காப்பிகள், நீர் வறட்சி, குளிர்பானங்கள், இந்த மைதாவெல்லாம் எல்லா நோய்களுக்கும் அது. அப்புறம் புகை, ஸ்டீராய்டு மருந்துகள், சாக்லேட்டு, வெள்ளை சர்க்கரை, சுவைகள்ல 3 சுவை: இனிப்பு, புளிப்பு, காரம். அப்புறம் மெனோபாஸ் காலம், நீரிழிவு, ஹார்மோன் குறைபாடு, அதாவது சுரப்பிகள் குறைபாடு, அப்புறம் மரபு வழியாக வரும். இவைகள் தான் காரணங்கள். ஈறுகள் அப்படிங்கிறது பெரிய உறுப்பு கிடையாது, ஒரே உறுப்பு தான். அதனால ஈறுகள்ல வரக்கூடிய வெவ்வேறு நோய்களாக இருந்தாலும் அதை அப்படியே அறிகுறியாவே எழுதிக்குவோம், தப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது ஈறுகள்ல என்னென்ன நோய்கள் வரும், என்னென்ன அறிகுறி: ரத்தம் வடிதல், வீக்கம், புண்கள், பல்வலி, பல் ஆட்டம், பல் விழுதல், கூச்சம், ஈறுகள் சீல் பிடித்தல், பல்லினுடைய அடி கரையும், தாடை வலி இருக்கும், தலை வலி இருக்கும், துர்நாற்றம் இருக்கும். இப்ப நம்ம ஈறுகள் பத்தி மட்டும்தான் பார்க்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பற்கள், மேலெண்ணம், வாய் சார்ந்த மொத்த விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். ஏன்னா வாய்ப்புண், உதடு வெடித்தல், இப்படி அது ஒரு கணக்கா வேற மாதிரி வரும். இப்ப நம்ம ஈறுகள் மட்டும்தான் பார்க்கிறோம். காலையில பல்லு விளக்காம பெட் காஃபி அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. டீ காபி குடிக்கிறதே ஒரு காரணம். பல்லு விளக்காம காலையில குடிக்கிறது இருக்கு இல்லையா? ஆனா நைட்டும் விளக்கிருக்க மாட்டாங்க. காலையில அந்த பெட் காஃபி அப்படின்னு குடிக்கும்போது அது ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லித்தரேன். ஈறுகள்ல அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா நம்ம இத பார்க்க வேண்டிய தேவையில்லை. இத போற போக்குல இந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய பிரச்சனை. மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் எங்க முடியுதோ அதுதான் முகம். மனிதனுக்கு காம உணர்ச்சிகள் வரும்போது ஏன் முத்தம் அப்படிங்கிற ஒண்ணு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, காமத்தை தூண்டக்கூடிய பல நரம்புகள் முகத்துல இருக்கு. அது காமம் மட்டும்னு சொல்லிட முடியாது. பொதுவா உணர்ச்சிகளையே தூண்டக்கூடிய நரம்புகள் எல்லாமே முகத்துலதான் இருக்கு. மொத்த உடம்புலையும் உணரக்கூடிய திறன் கூடுதலா இருக்கிற இடம் முகம் மட்டும்தான். உங்க காலை தொட்டாலும் தெரியும், உடம்ப தொட்டாலும் தெரியும், முதுக தொட்டாலும் தெரியும். ஆனா முகம் நல்லாவே உணரும். நம்ம உள்ளுக்குள்ள என்ன உணர்றோம் அப்படிங்கிறத கூட வெளிப்படுத்துற இடமே முகம்தான். இப்ப நம்ம ஈறுகளுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா முதல் கட்டமா இது புரியணும். முக்கிய நரம்புகள் முகத்தில் முடிவடைகின்றன. நம்ம நரம்புகளை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மரத்தினுடைய வேர் போல. இந்த வேர்கள்லாம் எதுக்காக மண்ணுல பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணில் இருந்துதான் அதுக்கு தேவையான சத்துக்களை, ஈரப்பதத்தை உறிஞ்சிக்குது, இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளுது. இந்த மரம், ஓரறிவு உயிரினங்கள், தாவரங்கள், இது எல்லாமே வேர் மூலமாகத்தான் இந்த உலகத்தோட தொடர்பு கொள்ளுது. அதுபோல நம்ம நடமாடுற உயிர் சங்கமம். நம்மளுடைய நரம்புகளும் எங்கெங்க முடிவடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று முகம், இன்னொன்னு உங்களுடைய விரல்கள், 5 விரல்கள் இருக்கு இல்லையா, உள்ளங்கை இருக்கு இல்லையா, இங்க முடிவடையும். 3வது பாதங்கள், அங்க முடிவடையும். இந்த 3 இடங்களுமே உணர்வு திறன் மிக்கது. நம்ம நாடி பார்க்கும்போது கூட நம்ம என்ன நாடியை கடிச்சுக்கிட்டா பார்க்குறோம், கையை வச்சுதான் பார்க்குறோம், விரல் நுனியை வச்சு பார்க்குறோம். 3 விரல் நுனிகளை கொண்டு நாடியை நம்ம உணர்றோம். அப்போ உணர்றதுக்கு நம்ம வேற ஒன்றும் பண்ணலைல்ல, விரல்களை பயன்படுத்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு சிறப்பா போய்கிட்டு இருக்குது. பாதத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே நல்ல பலன் அளிக்குது. ஆனா முகத்துக்கு தான் யாரும் சிகிச்சை பண்றதில்ல. இப்ப 2வது கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுப்புகளா பார்க்கும்போது அங்க என்ன இருக்கு,
எலும்பு இருக்குது. தாவாங்கொட்டையில ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் எலும்பு, ரெண்டாவதா இருக்கிற லேயர் ஈறுகள், மூணாவதா இருக்கிற லேயர் பற்கள். இது மூணும் தான் அடுக்க வரிசையில இருக்கு. இப்ப நோய் வர்றது எதுக்கு அப்படின்னா ஈறுகளுக்கு. இந்த ஈறுகளுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னா, சர்க்கரை வியாதி வந்தால் எப்படி சிறுநீரகம், கண்கள், அப்புறம் வயிறு, கல்லீரல், இப்படி சர்க்கரை வியாதியினுடைய வெளிப்பாடுகளாக எப்படி இந்த உறுப்புகள்ல பிரச்சனை வருதோ, அதே போல் சர்க்கரை வியாதியோட தொடர்புடைய ஒரு உறுப்பு எது அப்படின்னா ஈறுகள். நேரடியா மண் சக்தி பொதிந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது ஈறுகள் தான். அப்ப நீரிழிவுனால பாதிக்கப்படுறது எது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மண் சக்தி. அப்ப நம்ம மேல சொன்ன காரணங்கள் நீங்க சர்க்கரை வியாதியை பத்தி படிக்கும் போது கவனிச்சிங்கன்னா, இப்ப இந்த ஈறுகளுக்கு என்னென்ன காரணிகளா இருக்குன்னு நம்ம படிச்சோமோ இது எல்லாமே சர்க்கரை வியாதிக்கும் வரும். இத வாதம் பித்த கபமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈறுகள்ல ரத்தம் வர்றதுதான் முதல் நிலை வாதம். இப்ப பார்த்தா நம்ம மூக்குலையோ காதுலையோ இல்ல ஆசனவாய் வழியாவோ அல்லது யூரின் வழியாவோ ரத்தம் வந்ததுன்னா நம்ம உடனே போய் மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரும்போது நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா ரத்தம் மட்டும்தான் வரும், வலிக்காது. அதனால நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஈறுகள்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாருன்னா அந்த இடம் வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஈறுகள் எல்லாமே வீங்கிருச்சு, இருக்கு இந்த சைடு வீங்கிருக்குன்னு 4 பக்கமும் காட்டுறாருன்னா அது பித்தம். அப்புறம் அந்த இடம்லாம் சீல் கோர்த்து புண்ணா போச்சு அப்படின்னு சொல்றாருன்னா அது கபம். இது 2வது கருத்து. 3வது கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 பூதங்களும் இந்த வாயோட சம்பந்தப்பட்டிருக்கும். எப்படி நம்ம உடம்புலயே வாயை திறந்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் ஒண்ணு உருவாகுது இல்ல, இது மாதிரி உடம்புல வேற எங்கேயுமே இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா வெளியில இவ்வளவு கேப் உடைய பகுதி வந்து வாய் மட்டும்தான். அப்ப அங்க முதல்ல என்ன இருக்கு? வெட்ட வெளி இருக்கு. 2வது காற்று நேரடியா உள்ள போற ஒரு வழி எது அப்படின்னா மூக்கை விட வாய்க்கு பிரதான பங்கு உண்டு. ஏன்னா உணவை விழுங்கும் பொழுதும் நீங்க பேசும் பொழுதும் தண்ணி குடிக்கும் பொழுதும் காற்று வந்து நாசியை விட அளவுக்கு அதிகமா வாய் வழியா உள்ள போற சூழல் உருவாகுது. எப்போதுமே வந்து வாய் ஒரு மிதமான வெப்பத்திலேயே இருக்கும். அது அந்த டெம்பரேச்சர் குறையாது. நம்ம காய்ச்சல் அடிக்கும் போது கூட டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு எங்க கொண்டு போய் வைக்கிறோம்? தெர்மாமீட்டர் வாயில தான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா என்ன டெம்பரேச்சர்ல உடம்பு மெயின்டெனன்ஸ் ஆகுதோ அது தெரியிற இடம் வந்து வாய் தான். அப்ப வாயில என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது மொத்த பாடியிலையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அளவீடு. அப்ப வெப்பமும் அங்க இருக்கு. அப்புறம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எப்போதுமே வாய் ஈரப்பதத்துல தான் இருக்கும். வாய் வந்து யாருக்குமே நார்மலா இருக்கும் போதே காஞ்சு போகாது. அப்படி காஞ்சு போகுது வறட்சி எடுக்குதுன்னா அது நோய், அது வேற. ஆனா பொதுவான கருத்து நீர் இருக்கும். இப்ப இவ்வளவு இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. அந்த ஈறுகள் வந்து பல்ல பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னாலே அங்க நிலமும் இருக்குன்னு அர்த்தம். எதெல்லாம் இறுக்கமாக திடமாக இருக்கிறதோ அங்கு நிலசக்தி மண் சக்தி வந்து அந்த இடத்தை இறுக்கமா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். 5 பூதங்களுமே இந்த வாய்க்குள்ள இருக்கு. காரணங்கள் பார்த்திருக்கோம், அறிகுறிகள் பார்த்திருக்கோம், அப்புறம் அந்த நோயினுடைய கருத்து என்னங்கிறத பார்த்திருக்கோம். இப்ப சிகிச்சை நெறிமுறைகள். தலை சார்ந்த வர்மங்கள் அனைத்தும் இயக்கலாம். அதுலேயும் குறிப்பாக முகம் சார்ந்த புள்ளிகளை இயக்குவது அவசியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. காலை வெயில் நல்லது, இந்த பிரச்சனையை சரி பண்ணும். காலை வெயில் 3 மாதத்திற்கு ஒரு முறை பல்லு விளக்குற பிரஷை வந்து மாத்தணும். மருந்துகள் இதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன். உணவுகள், மருந்துகள். ஃபர்ஸ்டா இதுக்கு என்ன பண்ணணும்னா வெந்நீர் உப்பு கரைசல் தான் இதுக்கு முதன்மையான மருந்து. அதை என்ன பண்ணணும்? கொப்பளிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே 3க்குமான தீர்வு. வாதமா இருந்தாலும் பித்தமா இருந்தாலும் கபமா இருந்தாலும் 3க்குமான தீர்வு. வெந்நீர் உப்பு கரைசல்
அடுத்தது மஞ்சள். இதெல்லாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதனாலதான் நான் மஞ்சள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இதை எப்படி பயன்படுத்தினாலும் நன்மையே. சரியா? அதனால அந்த மஞ்சளை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படிலாம் கேட்கக்கூடாது. மஞ்சத்தூள் எடுத்து கூட கடனை விளக்குனீங்கன்னா கூட நல்லதுதான். பல் விளக்குறதுக்கே பயன்படுத்திக்கிட்டா நல்லதுதான். அப்புறம் கொய்யா இலை டீ போட்டு குடிக்கலாம், இல்ல மென்னு சாப்பிடலாம், பல்லு விளக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம். நம்ம வெங்காயம்னு சொன்னாலே சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் எதுக்குமே எப்பவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் வேப்ப எண்ணெய், பல்லும் விளக்கலாம், கொப்பளிக்கவும் செய்யலாம். வேப்ப எண்ணெய், கிராம்பு எண்ணெய், மத்தி மீன், கெளுத்தி மீன், அப்புறம் கீரை, அப்புறம் கரும்பு கடிச்சு சாப்பிடலாம். கரும்பை ஊர்காட்டுல கரும்பு இருந்ததுன்னா பொங்கலுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, கரும்பு கடிச்சு சாப்பிடும் போது ஈறுகள் நலமடையும். அது இனிப்பு தான், ஆனா அது விதிவிலக்கு. ஏலக்காய், சோம்பு, மாதுளை தோல், கடுக்காய் பொடி, அந்த தோலை காய வச்சு பொடி பண்ணி பல்லு விளக்க பயன்படுத்திக்கலாம். அப்புறம் காளான், புதினா, துளசி, வேப்ப இலை, நாயுருவி வேர். அப்புறம் இதுக்கு மருந்து போல 2 விஷயம் சொல்றேன். மருந்து போல இதை செய்யணும், பயன்படுத்தணும். ஒரே ஒரு பொருள் சொன்னேன் அப்படின்னா அது உணவுல வருதா மருந்துல வருதான்னு பாத்துக்கணும். 2 பொருள் சொன்னேன்னாவே அது மருந்துல தான் வரும். கம்பல்சரி அது மருந்தா மாறும். அப்ப இதை எழுதிக்கோங்க. மிளகு 8, தேங்காய் சில்லு 1. அதாவது ஒரு தேங்காயை உடைச்சு அதை 4 கூறா பிரிச்சிங்கன்னா, ஒரு பகுதி, ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு மூடிய 4 பார்ட்டா உடைச்சிங்கன்னா அதுல ஒரு பகுதி வருமோ அதுதான் ஒரு சில்லு. 8 மிளகு, ஒரு சில்லு தேங்காய், இது 2ஐயும் ஒண்ணா வச்சு அரைச்சு பல்லு விளக்கலாம். இது பல்லு விளக்குறதுங்கிறத விட அந்த இடத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம், அவ்வளவுதான். அப்ளை பண்ணி வச்சிருக்கிறது தடவுதல். 8 மிளகு, கூட போகக்கூடாது. மிளகு கூடுதலா போயிடக்கூடாது. 8ங்கிறத நீங்க 4 கூட வச்சுக்கலாம், 5 கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. அடுத்தது தேங்காய் எண்ணெய், மஞ்சள், இது 2ஐயும் குழப்பி ஈறுகள்ல அப்ளை பண்ணலாம். அப்புறம் நல்லெண்ணெய் கொப்பளித்தல், நல்லெண்ணெய். அப்புறம் கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சி, பூலாங்குச்சி, ஆலம் விழுது. இந்த குச்சி ஐட்டங்கள் எல்லாமே தேரையர் சொன்னது. இதுல நாயுருவியும் சேர்த்துக்கலாம். நம்ம பல்வலி பத்தி முடிஞ்சா இன்னொரு டைம் கூட பேசுவோம் தனியா. ஆனா இப்ப ஒரு மருந்து சொல்லிடுறேன். பல்வலிக்கு குடிநீர் பொருளை சொல்றேன். மருக்காரை, சுக்கு, மருதம்பட்டை, வெல்வேல், எருக்கு, ஆவாரை, பிறப்பம் கிழங்கு, இது எல்லாமே சமபங்கு எடுத்து பொடி செஞ்சு, பொடியா செய்யணும்னு கூட இல்லை, நறுக்கி போட்டு நல்லா காய்ச்சி குடிக்க கூடாது, கொப்பளிக்கணும். கொப்பளிச்சு துப்பி வர தேரையர் என்ன சொல்றாருன்னா, கிழவன் பல்லு கூட குமரன் பல்லு போல ஆயிடும்ன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, வெத்தலை பாக்கு போட சொல்றாரு. தாம்பூலம் தரித்தல் ப்ரொசீஜர் என்னன்னா, காம்பை கிள்ளிரணும், நடு நரம்ப எடுத்துடணும், கொட்டைப்பாக்கு வச்சுக்கலாம் அல்லது சீவல் வச்சுக்கலாம். அப்ப ப்ரொசீஜரோட செய்யுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கும். வெத்தலை, அதுலயும் இளம் வெத்தலையா இருந்தா ரொம்ப நல்லது, முத்துனதா இல்லாம. இளம் வெற்றிலை, காம்பு, நடுநரம்பு எடுத்துட்டு கொட்டைப்பாக்கு அல்லது சீவல் வச்சுக்கலாம். சுண்ணாம்பு தேவையான அளவு, நம்ம போட போட எவ்வளவு சுண்ணாம்பு தேவைங்கிறது ஒரு கை பழக்கத்துக்கு வந்துடும். சுண்ணாம்பு போட்டு மடிச்சு நல்லா மென்னு முதல் எச்சில கீழே துப்பிட்டு மீதி அதை நல்லா சுவைச்சு உமிழ்நீரை உள்ளுக்கு அனுப்பணும் என்றால், அதாவது உணவு குழாயில இருக்கிற புண்கள், இறப்பையில இருக்கிற புண்ணு, சிறுகுடல்ல இருக்கிற புண்கள், பெருகுடல்ல இருக்கிற புண்கள், அங்க இருக்கிற அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் எல்லாமே சரியாகும். அங்க அந்த புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இது ரத்தத்துல கலந்து எலும்புகள் பலப்படும். பால் குடிப்பதாலோ தயிர் எடுப்பதாலோ கால்சியம் சேராது. சுண்ணாம்பு, வெத்தலை, பாக்கு, இது 3 ஒன்னா சேரும் போதுதான் கால்சியம் கிடைக்கும்.
கண்டங்கத்திரி விதைய கருக்கி அந்த புகைய நீங்க காட்டுனீங்கன்னு சொன்னாலும் ஈறுகள் பிரச்சனை சரியாகும். சித்த மருத்துவத்துல நிறைய இருக்கு. நான் இப்ப முக்கியமான விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிறைய ஊர்கள்ல நிறைய பழக்க வழக்கம் இருக்கு. ஈறுகளுக்கு வேற மருத்துவம், பற்களுக்கு வேற மருத்துவம். இப்ப இவ்வளவு டீட்டெயில்டா சித்த மருத்துவத்துல இருக்கு. இது யாருக்கு தெரியும்? இப்படி யார் பேசிட்டு இருக்கா? அதாவது ஔவையார் ஏதோ ஒரு பாடல்ல சொல்றாங்க, அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒவ்வொரு முறையும் பல்லு விளக்கும் போது அந்த ஈறுகளை பிடிச்சு அமுக்கி கொடு அப்படின்னு சொல்லுது. பல்லு விளக்கும் போது ஈறுகளை 2 கைய வச்சு எல்லா ஈறுகளையும் அமுக்கி கொடுக்க சொல்லுது. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன வைத்தியத்தை அது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். தூக்கமின்மையால் நீண்ட நாட்களா அவதிப்படுறீங்களா? இன்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நடு இரவுல அடிக்கடி எந்திரிக்கிறீங்களா? மார்னிங் எந்திரிச்சதும் பாடி ஃப்ரெஷ்ஷா இல்லாம டயர்டா இருக்கா? இது சாதாரண விஷயம்னு இக்னோர் பண்ணாதீங்க. தூக்கமின்மை என்பது வெறும் இரவு பிரச்சனை மட்டும் இல்ல. தூக்கம் சரியா இல்லனா இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், ஹேர் ஃபால் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லோ எனர்ஜி, புவர் மெமரி அண்ட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ், ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அட் நைட். சித்த மருத்துவத்துல நித்திரை என்பது வெறும் ஓய்வு மட்டும் அல்ல, உடலின் மறுசீரமைப்பு, மனித குலம் அறிந்து கொள்ள முடியாத ரகசியத்தின் தொகுப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் தூக்கத்தின் அவசியம், தூக்கமின்மை காரணங்கள் மற்றும் அதற்கான அணுகுமுறைகளை தங்களுடைய மருத்துவ நூல்களில் விளக்கியுள்ளனர். இன்று உலகம் முழுவதும் மாடர்ன் ஸ்லீப் சயின்ஸ் வலியுறுத்தும் பல கருத்துக்களை சித்த மருத்துவம் உடல், உயிர், மனம் சமநிலை என்ற கோணத்தில் ஏற்கனவே எடுத்துரைத்துள்ளது. அரியலூரின் புகழ்பெற்ற பாரம்பரிய மருத்துவ மரபில் பர்மா ஆசான் ஹீலர் பழனிசாமி அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் திருமூலர் மருத்துவ நிலையத்தில் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் சூட்சும வர்ம சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் பிசிக்கல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் லெவல், lifestyle habits, factors affecting sleep இந்த காரணங்களை ஆராய்ந்து ஒவ்வொருவரின் உடல்நிலை மற்றும் தேவைக்கேற்ப தனிப்பட்ட முறையில் சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். Natural sleep improvement guidance, stress management support, methods to improve body balance and energy, lifestyle modification guidance, subtle Varma therapy if needed. இந்த அடிப்படை காரணத்தை ஆராயும் பாரம்பரிய சித்த and வர்ம மருத்துவ வழிகாட்டுதலே திருமூலர் மருத்துவ நிலையத்தின் சிறப்பு. இப்பவே கால் பண்ணுங்க, உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனையை பெறுங்க. Good sleep is not a luxury. It is the foundation of a healthy life.